நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளே, இந்த நாளில் இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. விவிலிய மாதத்தில் விவிலியம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், கருத்துக்களை நாம் விரிவாக அறிந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இந்த நாளுடைய மைய சிந்தனையாக விவிலியத்தில் உள்ள 2 தோட்டங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு சில வார்த்தைகள் பேச விரும்புகின்றேன். இறைவனுடைய உடனிருப்பு, இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய அன்பு அவர் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுவது போல அவர் படைத்த இந்த உலகை பார்க்கின்ற போதும் நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே 2 தோட்டங்கள். முதல் தோட்டம் நாம் தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரங்களில் வாசிக்கின்ற ஏதேன் தோட்டம். எந்த ஒரு தோட்டக்காரனும் செய்ய முடியாத அளவிற்கு இந்த கடவுள் பார்த்து பார்த்து இந்த இயற்கையை படைத்ததை அவர் ரசனையோடு அந்த இயற்கைக்கு இன்னும் பிரமிக்கத்தக்க, வியக்கத்தக்க அல்லது அழகுமிக்க வகையில் அந்த உலகை படைப்பதற்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை இந்த இடங்களில் நாம் பார்க்கின்றோம். எனவே எல்லாவற்றையும் படைத்துவிட்டு ஆண்டவர் மிக அழகாக தன் சாயலில், தன் உருவில் மனிதரை படைக்கிறார். அவருக்கு ஏற்ற துணையாக அவருக்கு ஏவாள் என்ற பெண்மணியை கொடுக்கிறார். எனவே ஏதேன் தோட்டம், ஆதாம், ஏவாள், கடவுள் என்ற இந்த நபர்கள் இணைந்த ஒரு இடமாக இந்த ஏதேன் தோட்டம் இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஆனால் கடவுள் படைத்த இந்த அழகான இந்த ஏதேன் தோட்டமானது எல்லாவற்றையும் கடந்து பாவத்தின் தோட்டமாக மாறிவிட்டது. பாவம் விளைகின்ற தோட்டமாக மாறியது. பாவத்தின் விளைவாக தண்டனை கிடைத்த தோட்டமாக மாறியது. இறைவனுடைய பாதுகாப்பு என்பது கடந்து, இறைவனுடைய அன்பு என்பது கடந்து, இறைவன் பராமரிப்பார் என்பது கடந்து இவர்கள் செய்த குற்றத்திற்குரிய தண்டனை கிடைத்தது. உலகில் முதலாக பாவம் விளைந்தது இந்த தோட்டத்தில் தான். எனவே இந்த தோட்டத்தில் நாம் இருக்கின்றோமா? நம்மை பார்த்து பார்த்து கடவுள் படைத்திருப்பார், ஆனால் நாம் பாவத்தின் மக்களாக வாழ்கின்றோமா என்ற முதல் சிந்தனை. இரண்டாவதாக, இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த கெத்செமனி தோட்டம். யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலும், மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 36 முதல் 45 வரை உள்ள இறைவார்த்தைகளிலும் இந்த கெத்செமனி தோட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை சிந்திய தோட்டம் என்பது இதனுடைய முதன்மையான முன் அறிவிப்பாக அல்லது அறிந்து கொள்ளக்கூடிய தகவலாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் எப்படி முதல் ஏதேன் தோட்டத்தில் பாவம் விளைந்ததோ, இந்த கெத்செமனி தோட்டத்தில் எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்பாக இயேசு ஜெபித்த ஒரு இடம். இந்த மக்களுடைய துன்பங்களை எல்லாம் தன் உடலில் சுமந்து அதை இரத்த வியர்வையாக சிந்தியது இந்த நாளில்தான், இந்த தோட்டத்தில் தான். எனவே இந்த தோட்டம் என்பது சுத்திகரிக்கப்பட்ட தோட்டம். இயேசு நமக்காக பாடுகளை ஏற்க தன்னை முழுமையாக இறைவனை நோக்கி அர்ப்பணித்த தோட்டம், தந்தையை நோக்கி ஜெபித்த தோட்டம். அன்பு உறவுகளே, 2 வகையான தோட்டங்கள். எல்லோரும் பிரம்மாண்டமான தோட்டங்களை அமைக்க ஆசைப்படுவோம், அல்லது வீடுகளில் மாடி தோட்டம் அமைக்க ஆசைப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி, நீ ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்றாயா, கெத்செமனி தோட்டத்தில் இருக்கின்றாயா? பார்த்து பார்த்து கடவுள் படைத்த அந்த ஏதேன் தோட்டம் பாவத்தால் நிறைந்தது போல நாம் பாவத்தின் மக்களாக இருக்கின்றோமா? அல்லது நமக்காக தன் வியர்வையை இரத்தமாக சிந்தி ஜெபித்த இந்த இயேசுவின் இந்த கெத்செமனி தோட்டமாக இருக்கின்றோமா? 2லும் தோட்டம் ஒன்றுதான், ஆனால் ஒன்றில் அழிவு, மற்றொன்றில் மீட்பு. எனவே மீட்பை பெற வாழ்கின்ற நாம் மீட்பை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு
இறைவன் நிச்சயமாக நமக்கு அனைத்தையும் தருவார் என்ற உறுதிப்பாட்டோடு இந்நாளில் பயணிப்போம். நம் வீடுகளில் இருக்கின்ற தோட்டங்கள் அல்ல, மாறாக இறைவனுடைய தோட்டத்தில் நாம் மலர்கின்ற செடிகளாக, கொடிகளாக வாழ்வோம். ஆமென்.